கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கும் எங்கள் அன்பு நேயர்களே, உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாக்குமாறா தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. நம் பாரத்தை சுமக்க தயாராக இருக்கும் கர்த்தருடைய பாதத்தண்டையிலே வந்து நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மீது வைத்து நாம் அவருடைய வார்த்தைக்குள்ளாக இளைப்பாறுவோமாக. வேத வசனங்கள் மேல் ஆவல் உள்ளவர்களாய் தொடர்ந்து எங்களோடு வேதத்தை கற்றுக்கொள்ள இணைந்து வரும் அருமையான சகோதரனே, சகோதரியே, அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து கொண்டிருக்கும் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் எரேமியா 33 முதல் 36 அதிகாரம் வரை பார்க்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தது போல இன்னமும் எரேமியா காவலில் தான் இருக்கிறார். வாசிக்கிறேன். எரேமியா 33 1 முதல் 3 வரை. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற ஏகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வேத வசனத்தை பல முறை மக்கள் சாட்சி சொல்லும் நேரங்களிலே நாம் கேட்டிருக்கலாம். ஆம், இது உண்மையாகவே ஒரு அருமையான வசனம்தான். என்றாலும் இந்த அதிகாரத்திலே, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே இதை நாம் புரிந்து கொள்வது மிகச் சிறந்தது. இங்கே எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே இருந்தாலும் ஒரு நிலத்தை வாங்கும்படியாய் தேவன் கோரினார். விசுவாசத்தின் அடிப்படையிலேயே எரேமியா செயல்பட்டு அந்த நிலத்தை வாங்கி கொண்டார். இருந்தாலும் அவரது உள்ளத்தில் பல கேள்விகள் இருந்தன. ஏன் தேவன் யூதாவை சிறையிருப்பிற்குள்ளே அனுப்புகிறார்? இது இயற்கையான ஒரு மனநிலைதான். ஒரு விசுவாசி நல்ல விசுவாசத்தில் இருந்தாலும் அவனது வாழ்க்கையிலையும் சந்தேகப்படும் நேரங்கள் வரலாம். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இதை கவனித்திருக்கலாம். இதை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? இது ஏன் நடக்கிறது என்று நீங்கள் கேட்டிருக்கலாம். அருமையான சகோதரனை, சகோதரியே, தேவனோடு கூட நடக்கிற ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அவரோடு நல்ல ஒரு ஐக்கியத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றாலும், நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் அனுமதிப்பார். இன்று உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையிலே நடைபெறுகிற சில காரியங்களை குறித்து நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவர் ஒரு போதகர். அவருடைய மனைவி பேர்காலத்திற்காக ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். குழந்தை பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றார். நேராக அவர்கள் மனைவியையும் குழந்தையும் பார்க்க போகும் முன் மருத்துவரை பார்க்கும்படியாய் வரவேற்பு அறையிலே அவருக்கு சொல்லப்பட்டது. எனவே நேரடியாக சென்று மருத்துவரை சந்தித்தார். அப்பொழுது மருத்துவர் அவரை பார்த்து, ஐயா, உங்கள் மனைவிக்கு பிறந்த குழந்தை மரித்து போய்விட்டது. அதை குறித்து இன்னும் நாங்கள் அவர்களிடத்திலே சொல்லவில்லை. நீங்கள் வந்து சொல்வீர்கள் என்றால் நல்லது என்று நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார்கள். அடக்க முடியாத துயரத்துடன் மருத்துவரோடு சேர்ந்து அவரது மனைவியினிடத்திலே சென்று உண்மையை கூறி இதை குறித்து இருவரும் சில நிமிடங்கள் அழுதார்கள். சில மணி நேரங்கள் அங்கே செலவு செய்த போதகர் வெளியே வந்து அங்கே இருந்து ஒரு பூங்காவிலே உட்கார்ந்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிலவையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் பார்த்து, ஆண்டவரே, இது ஏன் இது ஏன் என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆறுதல் பெற்றார். அருமையான சகோதரனை, சகோதரியே, ஒருவேளை ஏன் இது நடந்தது, ஏன் இது நடந்தது, ஏன் என் குடும்பத்தில் நடந்தது என்று கேள்விக்குறியோடு இருப்பீர்கள் என்றால், அந்த கேள்விகளை நாம் உரிமையோடு நம்மை படைத்த இறைவனிடத்திலே கேட்கலாம். ஒருவேளை இப்பொழுது அதற்கான முழுமையான பதிலை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அதற்கான விடையை நமக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்வோம். அன்று எரேமியாவின் சூழ்நிலையும் இதுதான். கர்த்தர் சொன்ன செய்திகளைத்தான் அவரும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவரை காவலிலே வைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் ஒரு நிலத்தை வாங்க சொன்னார். ஏனென்று புரியாவிட்டாலும் எரேமியா அதற்கும் கீழ்ப்படிந்தார். நாம் வேதத்திலே பார்க்கும் இன்னும் பலருடைய வாழ்க்கையிலே கேள்விகள் எழுந்தன. யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிப்போம் என்றால் யோனாவிற்கும் கேள்விகள் எழும்பின.
எழும்பின கேள்விகளை நாம் அங்கே தெளிவாய் பார்க்கலாம். கேள்விகள் எழும்புவதினாலே எனக்கு விசுவாச குறைவு என்று நாம் எண்ண தேவையில்லை. உள்ளத்தின் ஆழத்திலே கேள்விகளை வைத்துக்கொண்டு மாய்மாலமாக நாம் எல்லாம் சரியாக இருக்கிறது போல நடப்பதுதான் தவறு. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கர்த்தரிடத்திலே 100% நாம் வெளிப்படையாய் இருக்கவே அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கர்த்தர் நம்மை பார்த்தும் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது தேவன் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த போகிறார். தாவீதோடு அவர் செய்த உடன்படிக்கை என்ன? நித்திய காலமாய் அரியணையிலே இருக்கும் ஒருவரை தாவீதின் வம்சத்தில் தேவன் அனுப்புகிறார். இதுவே பல தீர்க்கதரிசிகளின் கருத்து பாடலாய் இருக்கிறது. எல்லா தீர்க்கதரிசிகளுமே இந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தி அதில் இளைப்பாறினார்கள். தொடர்ந்து கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இங்கே அக்காலத்திலும் என்பது வரப்போகிற கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். நீதியான வேர் எந்த கிளையும் இதுவரை வரவில்லை. பெத்லேமில் பிறந்த இயேசு பாலனை பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிக்கப் போகிறார். அதே போல ஒரு ஆட்சியாளர் இதுவரை இருந்ததில்லை. எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். இது எபிரேய மொழியிலே யெகோவா டிசிட்கெனு என்று கூறப்படுகிறது. எனக்கோ உங்களுக்கோ நீதி உண்டாயிருக்கும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவினாலேயே உண்டாயிருக்கிறது. அவரே நம்முடைய நீதியாய் இருக்கிறார். எரேமியா 33:17 கவனியுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. இந்த புருஷன் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த பூமியில் இருக்கிற யாரும் நானே இந்த தாவீதின் வம்சத்தின் புருஷன் என்று கூற முடியாது. இதை கூறக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்றால் சங்கீதக்காரன் கூறுவது போல அவர் இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். தேவன் இப்பொழுது அவருடைய ஆட்சியின் கீழ் அமரப்போகிற ஒரு கூட்டம் ஜனங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் அந்த அரியணையிலே அமர்த்துவதற்காக காரியங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். சரி, இப்பொழுது எரேமியா 33:19 முதல் 22 வரை வாசிக்கிறேன். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், குறித்த நேரங்களில் பகற்காலமும் காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால், அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாயிருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட பொழுது யூதாவின் அரியணையிலே சிதேக்கியா அரசன் இருந்தான். அவன் பரிபூர்ணமாய் கேடுகட்டவனாய் இருந்தான். அவனுடைய கண்களை குருடாக்கி நேபுகாத்நேச்சார் அவனை சிறையிருப்புக்கு இழுத்துச் செல்ல போகிறான். தாவீதின் வம்சாவளிக்கு இது முற்றுப்புள்ளி என்று நீங்கள் நினைக்கலாம். இது மற்ற தேசங்களாய் இருந்திருக்கும் என்றால் ஆம், அதுவே முடிவு. பாபிலோனின் அரியணையிலே அமர எந்த ஒரு அரசனும் இன்று இல்லை.
மகா அலெக்சாண்டரின் இடத்தை எடுத்துக்கொள்ள அவன் வம்ச வழியிலே இன்று யாரும் இல்லை. எகிப்து தேசத்தில் இன்று எந்த பார்வோனும் இல்லை. ஆனால் தாவீதின் வம்சாவளியிலே அரியணைக்கான ஒருவர் இன்றும் இருக்கிறார். நாள் ஒன்று வரப்போகிறது, அன்று தாவீதின் வம்சாவளியிலே வந்த ஒருவரை தேவனே இந்த உலகத்தில் அரியணையில் அமரச் செய்ய போகிறார். இது உன்னதமான ஒரு தீர்க்க தரிசனம். நாம் இதை புறக்கணிக்க முடியாது. இதற்கு ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியாது. தேவன் எதை கூறுகிறாரோ அதையே அவர் கருத்திலே கொண்டுள்ளார் என்பது உறுதி. தொடர்ந்து 34ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் அதிகாரம் வரை நாம் பார்ப்போம். இந்த பகுதியிலே சிதேக்கியாவின் சிறைப்பிடிப்பை குறித்து எரேமியா முன்னறிவிக்கிறார். மேலும் 35ஆம் அதிகாரத்தில் ரேகாபியருடைய கீழ்ப்படிதலை குறித்தும் பார்க்கிறோம். மேலும் யோயாக்கீன் கர்த்தருடைய வார்த்தையை அழித்து போட்டதை குறித்தும் வாசிக்கிறோம். முதலாவதாக எரேமியா 34ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பார்ப்போம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய சர்வ சேனையும் அவன் ஆளுகைக்குட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதைச் சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் பேசி அவனுக்கு சொல்ல வேண்டியது, இதோ நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அவன் இதை அக்கினியால் சுட்டெரிப்பான். நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களைக் காணும். அவன் வாய் உன் வாயோடு பேசும். நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவே, கர்த்தருடைய வார்த்தை கேள். உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ பட்டயத்தாலே சாவதில்லை, சமாதானத்தோடே சாவாய். உனக்கு முன்னிருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்களின் நிமித்தம் கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல உன் நிமித்தமும் கொளுத்தி, ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள். இது நான் சொன்ன வார்த்தை என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல் என்றார். இங்கே எரேமியா சொல்ல வேண்டிய செய்தி என்ன? எருசலேம் தீயினாலே சுட்டெரிக்கப்படும் என்றும் பாபிலோனின் அரசன் சிதேக்கியாவை சிறைபிடித்து செல்வான் என்றும் கூற வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து கவனியுங்கள். 34ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். ஒருவன் யூதா ஜாதியானாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலையை கூறும்படி ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. இங்கே நான் வாசித்தது போல சிதேக்கியா ஜனங்களோடு ஒரு ஒப்பந்தத்திற்கு வருகிறான். அதாவது எபிரேயர்களை வேலைக்கு வைத்திருக்கும் மனிதர்கள் அவர்கள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறினான். பாருங்கள் வசனங்கள் 15, 16. நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலையாகவும் சுயாதீனராகவும் அனுப்பிவிட்டு தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? யாத்ராமம் 21:2 கூறப்பட்டிருப்பது போல நீங்கள் செய்தது சரியான ஒரு தீர்மானம்தான் என்கிறார். என்றாலும் சிதேக்கியா சரியான உடன்படிக்கை பண்ணவில்லை. எனவேதான் கர்த்தர் அவனை பார்த்து நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிட்டீர்கள் என்கிறார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் சிதேக்கியா தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினான். ஜனங்களுக்கு விடுதலை கூறி தான் வித்தியாசமான ஒரு அரசன் என்பதை உலகத்திற்கு காண்பித்திருக்கலாம். உண்மையான ஜீவனுள்ள தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கலாம். ஆனால் அவன் எபிரேய வேலைக்காரர்களை விடுதலை செய்தது ஒரு மாய்மாலமான வெளிப்படையான நாடகமே என்று கர்த்தர் கூறுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை தான் கவனிக்கிறது. இன்று விசுவாசிகள் வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? அவர்கள் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்.
அவரை அறிந்திருக்கிறேன் என்று கூறுவோர் கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு கொடுப்பதிலே இடையூறாய் இருக்கக்கூடாது. கர்த்தரை அறியாதவர்களால் கர்த்தருடைய நாமத்திற்கு வரும் அபகீர்த்தியை விட விசுவாசிகள் தவறு செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் அதிகமாய் இகழப்படும். இங்கே சிதேக்கியாவை பார்த்து, உன்னால் தான் என் பெயருக்கு அபகீர்த்தி வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கிறேன். எரேமியா 34:19 முதல் 21 வரை. கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து, நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். சரி, கன்றுக்குட்டிகளின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்கள் என்று கூறப்படுவதின் பொருள் என்னவென்றால், அந்த காலத்திலே மக்கள் ஒருவரோடு ஒருவர் இவ்வாறு தான் உடன்படிக்கை செய்தார்கள். அதாவது ஒப்பந்தம் செய்தார்கள். ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து 2 துண்டாக வெட்டி 2 பக்கங்களிலே வைத்து தங்கள் கரங்களை பிடித்து கொண்டு அந்த 2 துண்டுகளுக்கு இடையிலே நடப்பார்கள். இதே போலத்தான் ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்ததை குறித்து ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் நோட்டரி பப்ளிக்கை கொண்டு ஒப்பந்தங்களை உறுதி செய்வதற்கு ஒத்தது இது. அரசனான சிதேக்கியா, ஆசாரியர்கள், பிரபுக்கள் மற்றும் ஜனங்கள் அனைவருமே வேலைக்காரர்களுக்கு விடுதலை கொடுப்பதை குறித்த தேவனுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றவில்லை. எனவேதான் தேவன் இந்த நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் கூறுகிறார். அடுத்ததாக 35ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு விசுவாசமாய் வாழ்ந்த ரேகாபியரை குறித்து நாம் வாசிக்கிறோம். மற்ற எல்லா ஜனங்களையும் விட இவர்கள் வித்தியாசமானவர்களாய் வாழ்ந்தார்கள். இதை எதற்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், எல்லா தீமையான சூழ்நிலையின் மத்தியிலும் தேவனுக்கு விசுவாசம் உள்ள ஒரு சிறு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். கர்த்தர் ஒருபொழுதும் தமக்கான சாட்சி உள்ள ஒரு சிறு கூட்ட மக்களை விட்டு செல்லாமல் இல்லை. இந்த உலகம் இதுவரை அறிந்திராத எத்தனை இருளான காலங்களின் மத்தியிலையும் அவருக்கு சாட்சியான ஒரு சிறு கூட்ட மக்கள் இருப்பார்கள். வர இருக்கும் மகா உபத்திரவ காலத்திலேயும் 1,44,000 ரகசியமான விசுவாசிகள் ஒளிந்திருக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பார்கள். மேலும் தேவனுக்கு சாட்சியாக 2 விசுவாசிகள் எழுந்து நிற்கப் போகிறார்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். உலகத்தை முழுமையாய் பிசாசனுடைய கரத்தில் தேவன் கொடுக்கும் அந்த காலகட்டத்திலும் யாரும் மேற்கொள்ள முடியாத 2 சாட்சிகள் இருப்பார்கள். யாரும் அவர்களை தொட முடியாது. அவர்களை கொண்டுதான் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார். அதுவரையிலும் யாராலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. எரேமியா 35ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை: நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார். கவனித்தீர்களா? கர்த்தர் எரேமியாவை அழைத்து ரேகாபியருடைய வீட்டிற்கு போய் அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளிலே ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்று சொல்கிறார். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கிறேன். 35ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தைச் சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி, திராட்சை ரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப், நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் குடும்பத்தின் தலைவர் ஒருவரால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையின்படி அவர்கள் திராட்சை ரசம் குடிக்க மறுத்து விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி இல்லையா?
சரி, எரேமியா 35ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியாய என் ஊழியக்காரரை எல்லாம் நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து ரேகாபியருடைய முன்னோர்களில் ஒருவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த மக்கள் இந்நாள் வரைக்கும் திராட்சரசத்தை குடிக்க மாட்டோம் என்று கூறும் அளவிற்கு உறுதியாயிருக்கிறார்கள். ஆனால் யூத ஜனங்களாகிய நீங்கள் பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை பின்பற்றாமல் எந்த அளவு மீறி போனீர்கள் என்று சுட்டி காட்டுகிறார். இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலே யூதா ஜனங்கள் மேல் நியாய தீர்ப்பையும் ரேகாபியர் மேல் ஆசீர்வாதத்தையும் கூறுகிறார். 36ஆம் அதிகாரத்திலே யோயாக்கீம் எரேமியா மூலமாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எத்தனை அலட்சியமாக இருந்தான் என்பதை பார்க்கிறோம். வாசிக்கிறேன். எரேமியா 36 முதல் 2 வசனங்கள். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் எழுதும்படியாய் எரேமியாவிடத்திலே சொல்லுகிறார். எனவே எரேமியா சொல்ல சொல்ல பாரூக் என்பவன் எரேமியாவுக்காக எழுதுகிறான். அதன் பின் எரேமியா பாரூக்கினிடத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை தேவாலயத்திற்கு எடுத்து சென்று அங்கே வந்திருக்கிற மக்களுக்கு வாசித்து காண்பிக்கும்படியாய் கூறுகிறான். இதை குறித்து பிரபுக்கள் கேள்விப்பட்ட பொழுது பாரூக்கை அழைத்து அவர்களுக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து காட்டும்படியாய் கேட்டுக்கொண்டார்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 36 19 முதல் 23 வரை. அப்பொழுது பிரபுக்கள் பாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் போய் ஒளித்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொல்லி சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவினிடத்துக்கு அரண்மனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகூதியை அனுப்பினான். யெகூதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினாலே அதை அறுத்து சுருள் அனைத்தையும் கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படியாக கணப்பிலிருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். யோயாக்கீம் கர்த்தருடைய வார்த்தை குறித்து என்ன எண்ணம் கொண்டிருந்தான் என்பது இதன் மூலம் வெளிப்படுகிறது. கத்தியால் கிழித்து தீயில் போட்டு விட்டான். இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை குறித்து எந்த அக்கறையும் அவனுக்கு இல்லை. அதை கர்த்தருடைய வார்த்தை என்று அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானித்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், கர்த்தருடைய கட்டளைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும், அரைகுறையாக அல்ல. அப்பொழுது அவருடைய நாமம் நம் வாழ்க்கையின் மூலமாயும் மகிமைப்படும். அடுத்ததாக, கர்த்தரை அறியாத ஜனங்கள் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பக்தி வைராக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பக்தி வைராக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும். அதை சுமந்து செல்லக்கூட வெட்கப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தரும் கனம் பண்ணுவார். கர்த்தருடைய இரக்கமும்
சமாதானமும் உங்களுக்கு போதுமானதாக இருப்பதாக. ஆமென். ரேகாபியர் தங்களை தனிப்பட்டு காண்பித்தது எந்த விஷயத்தில்? ரேகாபியர் தங்களை தனிப்பட்டு காண்பித்தது எந்த விஷயத்தில்? ஆப்ஷன் ஏ, திராட்சை ரசமும் திராட்சை செடியும். ஆப்ஷன் பி, நிலம் வாங்கக்கூடாது. ஆப்ஷன் சி, 1 2 சேர்ந்து. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களே, இன்றைய நாளின் வேத ஆராய்ச்சி உங்களுக்கு மிகவும் உபயோகமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகமே பிசாசின் வசப்பட்டு விட்டது. பிசாசின் வழியில் செல்கிறது என்று நீங்கள் கலங்கினாலும் திகைத்தாலும் ஒன்றை மறந்து போகாதீர்கள். தேவன் எப்போதும் தனக்கென்று பாகாலை முத்தமிடாத ஒரு பங்கு கூட்டத்தை வைத்து கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு கூட்ட மக்களில் நாமும் ஒருவராய் இருக்க நாம் வாஞ்சிப்போமாக. நம்முடைய மனம் சோர்ந்து போகும்போது நம்மை மகிழ்விப்பது கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய வசனங்களுமா? இல்லாவிட்டால் இந்த உலகின் காரியங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஏசாயா 42:7.